அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மேக்ஸ் கார்த்திக் யூடியூப் சேனல்ல டிஎன்பிசிக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய 6ஆம் வகுப்பு சமூகவியல் பாடத்துல பருவம் 2ல இருக்கக்கூடிய தேசிய சின்னங்கள் அப்படிங்கிற லெசன்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதுக்கான பிடிஎஃப் நான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது உங்களுக்கு கொஸ்டின் மட்டும் தான் இருக்கும். இது நீங்க படிக்கிறதுக்கு ஒரு பிரிண்ட் அவுட் காப்பி நீங்க எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஆன்சர் ஃபுல்லா கோ த்ரூ பண்ணிருவீங்க. உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதாவது லெஃப்ட் நான் இதை ஹேண்ட் ரிட்டன்ல நான் எழுதி வச்சிருக்கேன். அதாவது லெஃப்ட் என்னுடைய மெட்டீரியல்ல நம்ம இது வரைக்கும் மெட்டீரியல் ஒன் லைனர் கேள்விப்பட்டிருக்கோம், எம்சிக்யூ கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன அப்படின்னா, நான் என்னுடைய இதுல நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது ஒரு பேப்பர்ல லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டா நடுஸ்ல பிரிச்சு வச்சுட்டு லெஃப்ட் சைடு கண்டென்ட், இப்ப காட்டின் மைய அச்சாக இருப்பவை, இது லெஃப்ட் சைடு எழுதியிருப்பேன். ரைட் சைடுல அதுக்கு ஆன்சர் இருக்கும். பேப்பர் நான் ரிவைஸ் பண்ணும் போது என்ன செய்வேன்னா, பேப்பர் நல்லா ஃபோல்ட் பண்ணி ரெண்டா ஃபோல்ட் பண்ணி லெஃப்ட் சைடுல பார்த்தாலும் எனக்கு அந்த சைடுல இருக்கக்கூடிய ஞாபகத்துக்கு வந்துடும், ரைட் சைடுல பார்த்தாலும் அந்த சைடுல இருக்கிற ஞாபகத்து வரும். நல்லா ரிவைஸ் பண்றதுக்கு, நம்ம பண்ணதை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு எனக்கு இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் மெட்டீரியல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதனால இந்த தகவலை நான் உங்ககிட்டயே நான் ஷேர் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனல்ல நீங்க இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. டெலிகிராம்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், நீங்க அதுல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. காட்டின் மைய அச்சாக இருப்பவை புலிகள். தனித்தன்மை மிகுந்த வடிவமைப்பை கொண்ட மலர் தாமரை. இளஞ்சிவப்பு நிறத்தில் உள்ள தாமரை மலர் செந்தாமரை அப்படின்னு நம்ம சொல்றோம். சங்க காலத்துல கடையல் வள்ளல்கள் வாழ்ந்த பகுதி தமிழகம். நமக்கு தெரியும், மயிலுக்கு போர்வை அளித்த கடையெழு வள்ளல்களில் ஒருவன் பேகன். நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். மயிலுக்கான சரணாலயம் உள்ள பகுதி, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மயிலுக்கான சரணாலயம் உள்ள பகுதி புதுக்கோட்டை மாவட்டத்துல விராலிமலை அப்படிங்கிற இடத்துல இருக்குது. கொஸ்டின் எப்படினாலும் கேட்கலாம். விராலிமலை அமைந்துள்ள மாவட்டம் அப்படின்னா புதுக்கோட்டை. மயிலுக்கான சரணாலயம் உள்ள பகுதி விராலிமலை, புதுக்கோட்டை மாவட்டம். பாரம்பரியத்திலும் கலைகளிலும் நீண்ட காலமாக இடம் வகித்திருக்கும் பறவை இனம் மயில். இந்தியாவின் தேசிய பறவை மயில். அழகும் கம்பீரமும் நிறைந்த பறவை மயில். நீர்வாழ் பாலூட்டியின் பெயர் டால்பின் அப்படின்னு சொல்லலாம், ஓங்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. நீர்வாழ் பாலூட்டியின் பெயர் டால்பின், ஓங்கில். தொலைவில் இருந்து பார்க்கும் போது நீருக்கு வெளியே வாய் நீட்டி இருப்பது போன்றும் முதலையின் வாய் போன்றும் தெரிவது. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, தூரத்துல இருந்து பார்க்கும் போது நீருக்கு வெளியே வாய் நீட்டி இருப்பது போன்றும் முதலையின் வாய் போன்றும் தெரிவது. இது என்ன அப்படின்னா ஆற்று ஓங்கில் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் என கங்கை நதியை பற்றி புகழ்ந்து பாடியவர் பாரதியார். இந்தியாவோட மிக நீளமான நதி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கங்கை. இதோடைய நீளம் 2525 கிலோமீட்டர். பிரம்மபுத்திரா நதியின் நீளம், அதாவது ஆக்சுவலா பிரம்மபுத்திரா நதியோட நீளம் 3848 கிலோமீட்டர். ஆனா இந்தியாவில பாயக்கூடிய தொலைவு கம்மி. அதனாலதான் இந்தியாவின் மிக நீளமான நதி அப்படின்னு சொல்லி நம்ம கங்கையை சொல்றோம். முகலாயர்கள் காலத்தில் ராஜாவுக்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழத்தின் பெயர் இமாம் பசந்த். காட்டின் மூதாய் மரம் என்று அழைக்கப்படுவது ஆலமரம். அதாவது நீங்க இந்த லெசனை ஒரு தடவை நம்ம ஸ்கூல் புக்ல உள்ள ரீட் பண்ணிட்டு அதுக்கு நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்க நல்லா ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட் மெட்டீரியல் வச்சு உங்களுக்கு அந்த படிச்சதை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்றது உங்களுக்கு கண்டிப்பா அந்த மெட்டீரியல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்க உங்களுடைய கருத்துக்களை ஃபீட்பேக்ல கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. உலக சாதனை படைத்த ஆலமரம் இந்தியாவில் உள்ள பகுதி கொல்கத்தா, ஹவுரா அப்படிங்கிற ஒரு தாவரவியல் பூங்கால இருக்கு. கொல்கத்தால
ஹவுரா அப்படிங்கிற ஒரு தாவரவியல் பூங்கால இருக்குது. சென்னையில் மிகப்பெரிய ஆலமரம் உள்ள பகுதி தியாசபிகல் சொசைட்டி, அதாவது இது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும், அடையாறு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. உயிரினங்களின் வீடு, எல்லா உயிரினங்களுடைய வீடு என்று அழைக்கப்படுவது காடுதான். உலகிலேயே கூடு கட்டி அதில் முட்டை வைத்து இனம்பெருக்கம் செய்யும் பாம்பு வகைகள்ல எந்த பாம்பு வகை அப்படின்னு கேட்டீங்கன்னா கருநாகம், அதாவது ராஜநாகம்னு சொல்லலாம். கருநாகம் எத்தனை அடி நீளம் வரை வளரும்? சுமார் 18 அடி நீளம் வரை வளரும். நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது 18 அடி நீளம் அப்படின்னா. உலகிலேயே நீளமானதும் நஞ்சு கொண்டதுமான பாம்பு கருநாகம். இந்திய காடுகளில் நிஜ ராஜாவாக கருதப்படும் விலங்கு புலி. இந்திய காடுகளில் நிஜ ராஜாவாக கருதப்படும் விலங்கு புலி. ஒரு காட்டோட வளத்தை அங்க இருக்கக்கூடிய புலியை வச்சுதான் அந்த காட்டோட வளத்தை தீர்மானம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தமிழ் லெசன்ல பார்த்திருக்கிறோம். தமிழகத்தின் மாநில விலங்கு நீலகிரியை சேர்ந்த வரையாடு. தமிழகத்தின் மாநில பறவை மரகத புறா. தமிழகத்தின் மாநில மலர் செங்காந்தல் மலர். தமிழகத்தின் மாநில மரம் பனைமரம். தேசிய கொடி மற்றும் லட்சணைகளை பற்றி நம்ம பார்க்கலாம். தேசிய கொடியின் நீள மற்றும் அகலம் 3:2. அதாவது நம்ம இப்ப இதுல அடுத்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா தேசிய கொடியை பற்றி மற்றும் மற்ற சின்னங்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். தேசிய கொடியோட நீள அகலம் 3:2. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்களி வெங்கையா, ஆந்திராவை சேர்ந்தவர். அதாவது பிங்காலி வெங்கையா அப்படிங்கிறவர் ஆந்திராவை சேர்ந்தவர். அவர் தான் முதல் தேசிய கொடியை வடிவமைத்தவர். விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி நெய்யப்பட்ட இடம் குடியாத்தம், வேலூர் மாவட்டத்துல இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் இந்திய தேசிய கொடியை முதல்ல நெய்யப்பட்ட இடம். ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதாவது அந்த குடியாத்தம் எந்த மாவட்டம் சொல்லி கேட்பாங்க, வேலூர் மாவட்டம். முதல் மாநிலம் அப்படின்னு சொன்னோம்னா தமிழ்நாடுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இந்திய தேசிய கொடியை முதலாக ஏற்றியவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. அவர் தான் முதல்ல நம்ம இந்திய தேசிய கொடியை ஏற்றிருக்காரு. எப்போ அப்படின்னா சுதந்திர தின அன்னைக்கு டெல்லி செங்கோட்டையில் ஏற்றியுள்ளார். 15/8/1947 டெல்லி செங்கோட்டையில். ஜவஹர்லால் நேரு ஏற்றிய கொடி தற்போது உள்ள இடம். ஜவஹர்லால் நேரு ஏற்றிய கொடி இப்ப எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்னையில புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகம் அந்த இடத்துலதான் இன்னும் வச்சிருக்காங்க. தேசிய கொடியில் நடுவில் உள்ள அசோக சக்கரம் எத்தனை ஆரங்களை கொண்டுள்ளது? 24 ஆரங்களை கொண்டுள்ளது. திருப்பூர் குமரன் எந்த மாவட்டத்தில் பிறந்தார்? திருப்பூர் குமரன் ஈரோடுல சென்னிமலை, அதாவது ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அப்படிங்கிற இடத்துல பிறந்தார். அரசு திருப்பூர் குமரன் பெயரில் எத்தனை ரூபாய் அஞ்சல் தலை வெளியிட்டுள்ளது? 5 ரூபாய் அஞ்சல் தலை வெளியிட்டுள்ளது. சாரநாத் அசோக தூணின் உச்சியில் இருக்கும் நான்முக சிங்கம் எந்த அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது? சாரநாத் அசோக தூணின் உச்சியில் இருக்கும் நான்முக சிங்கம் எந்த அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னா சாரநாத்தில் பாதுகாக்கப்படுகிறது. தேசிய இலச்சினை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஜனவரி 26, 1950. சத்தியமவே ஜெயதே என்பதன் பொருள் வாய்மையே வெல்லும். நமது தேசிய கீதம் ஜன கண மன, இதுதான் நம்முடைய தேசிய கீதம். இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டின் அடையாள சின்னம் நமது தேசிய கீதம். இந்தியாவோட இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டோட அடையாள சின்னம் தான் நம்முடைய தேசிய கீதம். தேசிய கீதம் யாரால் எழுதப்பட்டது? ரவீந்திரநாத் தாகூரால் எழுதப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின்படி தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஜனவரி 24, 1950. தேசிய கீதம் முதலாக எந்த காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது? கொல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது. தேசிய கீதம் எத்தனை வினாடிகளில் பாடி முடிக்கப்பட வேண்டும்? 52 வினாடிகளில் பாடி முடிக்கப்பட வேண்டும். தேசிய கீதம் 52 வினாடிகளில் பாடி முடிக்கப்பட வேண்டும்.
நமது தேசிய பாடல், அதாவது எப்படி தேசிய கீதம் இருக்கோ அதே போல தேசிய பாடல் ஒண்ணு இருக்குது. அந்த தேசிய பாடலை எழுதியவர் வந்து என்ன, தேசிய பாடல் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்தே மாதரம் அப்படிங்கிறதா நம்மளுடைய தேசிய பாடல். அதை எழுதியவர் வந்து பக்கிம் சந்திர சட்டர்ஜி. தேசிய பாடலை எழுதியவர் பக்கிம் சந்திர சட்டர்ஜி. தேசிய கீதத்தை எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர். இதுல நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதாவது இதுல இந்த லெசனுக்கு நீங்க இதை மட்டும் படிச்சாலே போதும். ஏன்னா இதுலயே நம்ம லைன் பை லைனா கவர் பண்ணி உங்களுக்கு எல்லா கண்டென்ட் நாங்க இதுல தொகுத்து வழங்கிட்டோம். அதனால நீங்க புக்கை பார்க்கணும் கூட அவசியம் இல்லை. பட் ஆனா நீங்க ரிவைஸ் பண்ணி பாக்குறதுக்கு ஜஸ்ட் ஒரு புக்கை நீங்க ரீட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்னும் தெளிவாக இருக்கும், பயனுள்ளதாகவும் இருக்கும். தேசிய கீதத்திற்கு இணையான சிறப்பு பெற்றது தேசிய பாடல் அப்படின்னு சொன்னவர் வந்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜேந்திர பிரசாத். இந்த தேசிய கீதத்திற்கு ஈக்குவலானதுதான் நம்ம தேசிய பாடல் அப்படின்னு சொன்னவர் வந்து ராஜேந்திர பிரசாத். தேசிய பாடல் எந்த நாவலில் இருந்து எடுக்கப்பட்டது? ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவல் இருந்து எடுத்திருக்கோம். டாஸ் என்பவரால் தேசிய உறுதிமொழி தெலுங்கில் எழுதப்பட்டது. பிதமாரி வெங்கட சுப்பராவ் அப்படிங்கிற ஒருவரால் உறுதிமொழி வந்து தெலுங்கில் எழுதப்பட்டது. ரைட்டா? தேசிய நுண்ணுயிரி லாக்டோபேசிலஸ் டெல்புருக்கி. தேசிய நுண்ணுயிரி லாக்டோபேசிலஸ் டெல்புருக்கி 2012ஆம் ஆண்டு தேசிய நுண்ணுயிரியாக அறிவிக்கப்பட்டது. இது வந்து எப்ப நம்ம நுண்ணுயிரியாக அறிவிச்சாங்க அப்படின்னா 2012ல இதை அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பணம் அப்படின்னா ரூபாய் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். 16ஆம் நூற்றாண்டில் ஷெர்ஷா சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயம் ருபியா. இந்த ருபியா அப்படிதான் மருவி ரூபாய் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இந்த ரூபாய்க்கு நம்ம இப்போ ஒரு சின்ன பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த சின்னத்தை வந்து வடிவமைத்தவர் வந்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உதயகுமார். 2010 அது வந்து வடிவமைச்சிருக்காரு. அவர் வந்து சேலம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியை சேர்ந்தவர். ரூபாய் சின்னத்தை வடிவமைத்தவர் உதயகுமார். ஊர் வந்து சேலம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி. எந்த வருடம் அப்படின்னா 2010. கனிஷ்கர் காலத்தில் எந்த வருடம் சக ஆண்டு முறை தொடங்கியது? கிபி 78. இல்ல நம்ம பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னா 78 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். இளவேனில் கால சம இரவு பகல் நாள் மார்ச் 22. இளவேனில் கால சம இரவு பகல் நாள் வந்து மார்ச் 22. முதல் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு மார்ச் 22, 1957. நம் நாடு விடுதலை அடைந்த போது வானொலியில் பாடப்பட்ட பாரதியாரின் பாடல் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. இந்த பாடல் தான் வந்து முதல்ல ஆல் இந்தியா ரேடியோல இந்த பாடல் பாரதியாரால் பாடப்பட்டது. அகில இந்திய வானொலி இப்பாடலை பாடியவர் வந்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாடலை பாடியது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா டி.கே. பட்டம்மாள், கர்நாடக இசை பாடகி. ஆல் இந்தியா ரேடியோல பாடினார். இந்த பாரதியாருடைய பாடலை பாடினது வந்து டி.கே. பட்டம்மாள். அவங்க வந்து யார் அப்படின்னா கர்நாடகா இசை பாடகி. ஆகஸ்ட் 15 இந்திய விடுதலை தினத்தின் போது செங்கோட்டையில் கொடியேற்றுபவர் பிரதமர். செங்கோட்டை டெல்லி. பிரதமர் தான் கொடியேற்றுவாரு. இந்தியா குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்ட தினம் ஜனவரி 26, 1950. இந்திய அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்த தினம் ஜனவரி 26, 1950. இந்திய நாட்டின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர். இந்திய நாட்டின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர். குடியரசு தினத்தன்று டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுபவர். குடியரசு தினத்தன்று டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுபவர் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் ஏற்றி வைக்கிறார். இந்திய குடியரசு நாளின் 3வது நாள் எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது? இந்திய குடியரசு நாளில் 3வது நாள் வந்து எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது? குடியரசு அடைஞ்சு 3 நாள். அப்ப ஜனவரி 29 பாசறைக்கு திரும்புதல். பாசறைக்கு திரும்புதல். மகாத்மா காந்தியின் பிறந்த தினம் அக்டோபர் 2. அன்னைக்கு காந்தி ஜெயந்தி அப்படின்னு நம்ம கொண்டாடி இருக்கிறோம். காந்தியின் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக ஐநா அறிவித்த ஆண்டு 2007. அப்போ சர்வதேச அகிம்சை நாள் வந்து என்னைக்கு அப்படின்னா காந்தியோட பிறந்த நாள் அன்னைக்குதான் அக்டோபர் 2ஆம் தேதி. அதை வந்து ஐநா சபை வந்து சர்வதேச அகிம்சை நாளாக அறிவித்த ஆண்டு வந்து 2007. இந்திய அரசியலமைப்பு சபை எந்த ஆண்டு மூவண்ண கொடியை தேசிய கொடியாக ஏற்றுக்கொண்டது? ஜூலை 22, 1947. தொடர்ச்சியா நம்ம சேனல் இணைந்திருங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.